கர்ப்பிணி கொலை வழக்கு. 2 பெண் குழந்தைகளின் தாயை கர்ப்பமாக்கிய கொடூரம். இளம் பெண்ணை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் ரொமான்ஸ். விஷயம் தெரிந்து கோபத்தில் கொந்தளித்த இளம்பெண் சமாதானம் பேசுவதாக அழைத்துச் சென்று கம்பியால் அடித்தே கொன்ற பயங்கரம். கொடூர கொலை செய்துவிட்டு ஆற்றில் சடலத்தை வீசிய கொடூரன் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? ஆலப்புழாவில் உள்ள ஆத்துல பெண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப துணியால சுத்தி வச்சு ஒரு பெண்ணோட சடலம் கிடந்துச்சு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை துணியால சுத்தி கல்ல கட்டி ஆத்துல வீசி இருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போய் இருந்ததுனால அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தான் கடந்த ஒரு வாரத்துல 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள உள்ளவங்க யாராச்சும் காணாம போயிருக்காங்களா, அது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது புகார் வந்திருக்கான்னு லிஸ்ட் எடுத்து விசாரிச்சாங்க. அதுல அனிதாங்கிற பெண்ண 4 நாளா காணும்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அந்த அனிதாவோட பெற்றோரை நேர்ல வர வச்சு ஆத்துல இருந்து மீட்கப்பட்ட சடலத்தை காட்டியிருக்காங்க. அப்போ டெட் பாடியில இருந்த ட்ரெஸ்ஸையும் மச்சத்தையும் பார்த்து அது அனிதாவோட சடலந்தாங்கிறத அவரோட பெற்றோர் உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆத்துல சடலமா கிடந்தது அனிதான்னா அவங்கள கொன்னது யாரு, முகத்தை சிதைச்சு கொண்டவங்க யாருன்னு பல கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையினர். அனிதாவோட செல்போன் எங்கன்னு தேடி பார்த்தப்ப செல்போன் கிடைக்கவே இல்லை. அதனால நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அனிதாவோட செல்போன் கடைசியா எப்ப ஆன்ல இருந்துச்சு, யார் யார்கிட்ட எல்லாம் அதிகமா பேசி இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தப்ப பிரபீஷ்ங்கிற ஒரு ஆன் நம்பர்ல இருந்து அனிதாவுக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில அந்த பிரபீஷை பிடிச்சு போலீசார் விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி விஷயங்களை பத்தி தெரிய வந்திருக்கு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள நிலம்போரை சேர்ந்தவங்க 32 வயசான அனிதா. கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அனிதா தன்னோட 2 பிள்ளைகளோட பெற்றோர் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுக்கிடையில அனிதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபிஷாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நண்பர்களா பழகிக்கிட்டு இருந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணி பக்கத்து கிராமத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து லிவ் இன் முறையில வாழ்ந்திருக்காங்க. அனிதா தன்னோட 2 குழந்தைகளையும் தன்னோட பெற்றோர் வீட்டிலேயே விட்டிருக்காங்க. பிரபீஷ் ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கான். அது மட்டும் இல்ல, நாங்க கணவன் மனைவியினும் எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கான். பல பொய்களை சொல்லி வீட வாடகைக்கு எடுத்த பிரபீஷ் அனிதா கூட கடந்த 2 மாசமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இதுக்கிடையில அனிதா கர்ப்பமானதும் அவங்க கிட்ட பேசாமலும் வீட்டுக்கு வராமலும் இருந்திருக்கான். ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் அனிதாவை கழட்டி விட்ட பிரபிஷாவுக்கு ரஜினிங்கிற பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இந்த விஷயம் அனிதாவுக்கு தெரிய வர பிரபிஷா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. நான் கர்ப்பமா இருக்கேன், நீ வேறொருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க. என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியேன்னு பிரபிஷா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க அனிதா. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு சொல்லி இருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அனிதாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் பிரபிஷா. ஆனா அனிதா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரபிஷாவை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால அனிதாவை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை செய்ய தன்னோட 2வது கள்ளக்காதலியோட சேர்ந்து பிளான் போட்டிருக்கான். அனிதா கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி 2021 ஜூலை 9ஆம் தேதி ஆலப்புழாவில் உள்ள ரஜினி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் பிரபிஷா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அனிதாவோட முடிய பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கான் பிரபிஷா. அப்ப அங்கிருந்த ரஜினி அனிதாவோட வாய துணியால அமுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரும்பு கம்பியால அனிதாவோட முகத்தை செதைச்சி கொடூரமான முறையில கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அனிதாவோட சடலத்தை ஒரு பெட்ஷீட்டான சுத்தி வச்சு இரவோட இரவா ஆலப்புழாவில் உள்ள ஆற்று பகுதிக்கு கொண்டு போய் தண்ணீரில் வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க.
பிரபிஷா வாக்குமூலத்துல ஒண்ணு விடாம சொல்லவே அவனையும் அனிதா கொலைக்கு உடந்தையா இருந்த ரஜினியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஆலப்புழா கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்ல நடந்து வந்த இந்த கேஸ்ல கடந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் முக்கிய குற்றவாளியான பிரபிஷாவுக்கு தூக்கு தண்டனை விதிச்சு உத்தரவிடப்பட்டிருக்கு.